அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். பாயாசம் தோன்றியது. அந்த அமுத பாயாசத்தை என்னுடைய தாய்மார்கள் 3 பேர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒரு பகுதி என் தாய் கோசலை அம்மையாளுக்கு கொடுத்தார்கள். இரண்டாவது பகுதியை என் சித்தன்னையாளாக கைகை கொடுத்தார்கள். மிஞ்சி இருக்கக்கூடிய பகுதியை என்னுடைய சித்தன்னையாளாக விளங்கும் சுமத்ரி அம்மையாளுக்கு கொடுத்தார்கள். மிஞ்சிய பகுதியை யாருக்கு கொடுக்கலாம் என்று கேட்டார்கள். அப்போது மீண்டும் இளைய அன்னையாளாக விளங்கும் சுமத்ரி அம்மையாளுக்கு இரண்டாவது பகுதியை கொடுத்து விட்டார்கள். அந்த அமுத பாயாசத்தை புசித்த என் தாய்மார்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே கருவுற்று விட்டார்கள். அந்த சமயத்திலே நான் என்ன அவதாரமாக இருந்தேன்? திருப்பார் கடலிலே திருமாலாக வடிவம் உண்டு ஆதிசேஷனை பஞ்சுமத்தை ஆக்கி சங்கு சக்கரம் கதை கோதண்டம் சாரகம் என்று சொல்லக்கூடிய 5 ஆயுதங்களை தாங்கி நான் திருப்பார் கடலிலே அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்திலே தேவர்கள் எல்லாம் மரக்கருடைய ஆணவம் தாண்டவம் ஆடி கொண்டிருக்கிறது. பகவானே, நீ எப்போது என்னுடைய ஆபத்தை காக்க போகிறாய் என்று தேவர்கள் ஓடி வந்து என்னிடத்தில் முறையிட்டார்கள். முறையிட்டதை அறிந்தேன். பிள்ளை இல்லாத மண்ணின் மன்னனுக்கு நான் பிள்ளையாக பிறக்க போகிறேன் அப்படி என்று ஆதிசேஷனுக்கு பதிலை உரைத்தேன். அப்போது ஆதிசேஷன் உரைத்தார், பகவானே, உனக்கு பஞ்சுமத்தியாக நான் இருந்தேன், நானும் உடன் வருகிறேன் உரைத்தது. சங்கு சக்கரமும் உடன் வருகிறேன் உரைத்தது. அப்போது இந்த பகவான் திருமாலாக இருக்கக்கூடிய நான் கோசலை அம்மன் வயிற்றில் நான் பிள்ளையாகவே ஜனித்தேன். கோசலை அம்மையாளுக்கு பிள்ளையாக ஜனித்தேன். அப்ப ராமன் என்ற பெயரை சூடினார்கள். அப்போது ஆதிசேஷன் சுமத்ரை அம்மையாளுக்கு பிள்ளையாகவே லட்சுமணனாக பிறந்து விட்டார். சக்கரம் இருக்கிறதே, அந்த சக்கரம் கைகை அம்மையாளுக்கு பிள்ளையாக பரதனாகவே பிறந்து விட்டார். இடது கரத்திலே இருக்கக்கூடிய சங்கு இருக்கிறதே, அந்த சங்காகப்பட்டது மீண்டும் சுமத்ரை அம்மன் வயிற்றிலே சத்துருக்கனாகவே பிறந்தது. 4 ஆயுதம் 4 பிள்ளைகளாகவே பிறந்து அயோத்தியா நகரத்திலே எவ்வாறு தாய் வயிற்றில் நாங்கள் பிறந்திருந்தாலும் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த குழந்தை போல் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழுகிற நேரத்திலே என் தந்தையாருக்கு ஒரே ஆசை, பிறந்து விட்டால் இந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வது தந்தையார் அப்பாவுடைய கடமை. உண்மைதானே? ஆகையினால என் தந்தையாருக்கு ஒரே ஆசை, ராமன் பிறந்து விட்டார், ராமன் உலகத்தில் பிறந்து விட்டார், குறையில்லாத மக்களுக்கு நிறை வாழ்க்கை ராமன் கொடுத்து விடுவார் நினைத்து தந்தையாருக்கு ஒரே ஆசை, ராமனுக்கு அயோத்தி நாட்டை பட்டத்தை கொடுத்து விட வேண்டும். அப்படி என்று எங்க அப்பாவுக்கு ஆசை. எம்மா இது ராமாயணத்துல ஒரு சிறந்த காவியம் வாலி மோட்சம். இதை யாரெல்லாம் படுத்துக்குன்னு அங்க கதை கேக்குறீங்களோ தூங்குறீங்களோ அடுத்த பிறவில மண்ணொலி பாம்பா தான் பிறப்பீங்க. ஆமா, நம்ம வீட்டுல மண்ணொலி பாம்பு. ஆமா, ஒரு பேர் எழுப்பி விட்டுருங்க பக்கத்துல. இந்த கதையை அந்த மாதிரி கேட்க கூடாது. ஆகையினால உடனே என் தந்தையாருக்கு ராமனுக்கு மகுடத்தை சூட்டி நாட்டுக்கு மன்னராக்க வேண்டும் என்று என் தந்தையாருக்கு ஆசை வந்து விட்டது. இது நாடகத்துடைய கதைகள் தான், சரிதானா? ஆகையினால உங்களுக்கு பிடிச்சா பாருங்களேன், தூங்குங்கம்மா, பேசாம ஆகையினால என் தந்தையாருக்கு ஒரே ஆசை. அப்போது எனக்கு அப்பதான் ஆரம்பித்தது. என்னவென்று எனக்கு நடந்தது என்ன? சினத்த குறிக்கை கேசி
ஆமாம். இந்த ராமனுக்கு முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் தந்தையாருக்கு வந்து விட்டது. ஆமாம். அந்த சமயம்தான் என் தலைமையில சனியை உட்காந்துட்டான். அடா ஏழரை சனியம். எப்படி? என்னுடைய தாய் என்னை பெற்றவள் கைகை, அதாவது கோசலை அம்மையாள். ஆனால் பெற்ற தாயை விட என்னுடைய சிற்றன்னை கைகை தான் என் மேல ரொம்ப ஆசை, ரொம்ப பாசம். ஆசை யாரு மேல? இந்த ராமன் மேலதான். பெற்றவளை விட இந்த ராமன் மீது கொள்ள பிரியும் கைகை அம்மையாளுக்கு தான். அப்பதான் எனக்கு ஆரம்பிச்சிச்சு என் வாழ்க்கையில போராட்டம். எட்டி பார்த்தா அப்பதான். ஏன் சாமி? ஏன் தெரியுமா? பாசம் வைத்தவள் பெற்றவளை விட என்னை வளர்த்த தாய் கைகை. யாரோ ஒருவள், அவள் தான் கூனி என்று சொல்வார்கள் மாத்ராதி. மாந்திர என்று சொல்லக்கூடிய அந்த கூனி உரைக்கிறார். கையை ராமன் நாட்டை ஆண்டு விட்டால் உலகத்தில உள்ளவர்கள் சொல்வார்கள் ராமனை பெற்ற புண்ணியவாளி யாரோ அவதாம்மா மகாராணி. அவளுக்கு தான் நம்ம எது செய்தாலும் அந்த நன்மை பலன் இந்த ராமனை பெற்றவளுக்கு போகும் என்று சொல்வார்கள். அப்போ உலகத்தில பெயரும் புகழும் யாருக்கு போகும்? ராமன் நாட்டை ஆண்டால் அந்த ராமனை பெற்றவளுக்கு போகும். அதனால அந்த கூனி சொல்லுகிறாள், கையை உன் மகன் நாட்டை ஆண்டால் உனக்கு தான் பெருமை வரும். பெற்ற பிள்ளை நாடாண்டால் தாய்க்கு தான் சந்தோஷம், மன சந்தோஷம். அதனால உன் பிள்ளை நாடாள வேண்டும். இந்த ராமன் எப்படியாவது காட்டுக்கு போகணும். ஏங்க அந்த கூனிக்கு அந்த எண்ணம்? ஏன் போய் அந்த மாதிரி கை? இளமையிலே பாடகசாலைக்கு செல்லுகின்ற போது நான் விளையாட்டு வினையாக என்ன செய்தேன், அந்த மாந்திராதேவி என்ன செய்தாள்? குனிந்த பாவனையோடு இருந்தாள். நான் இளமையில் அறியாத பிள்ளை, தெரியாதவையில் என்ன செய்தேன், அம்புகரையை பூட்டி அந்த மாந்திராதேவின் மீது விடுத்தேன். அந்த குணம், அதாவது வளைந்த பாவனையோடு இருந்த உடல் என் அம்பு பட்டவுடனே நெளிந்து நிமிர்ந்து விட்டது. அட பாவி, என்னையா வயதானவள் என் மீது பானத்தை தொடுத்தாயே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை கெடுக்காமல் விடுவதில்லை என்று அன்னைக்கு வச்ச அந்த வங்கிருப்பு அவள் வைத்தது. அன்றுதான் உன்னுடைய வளைவு, அந்த உடம்பு தேகம் வளைவு கொடுத்தது. அப்போது இளமையில் செய்தது நானும் மறந்து விட்டேன். ஆனால் அந்த அவள் மறக்கவில்லை. அந்த சதி திட்டத்தை தீட்டி அவள் என்ன செய்தாள்? இந்த ராமனை எப்படியாவது நாடு ஆளக்கூடாது, காட்டுக்கு அனுப்ப வேண்டும் நினைத்து என்னை வளர்த்து வந்த என்னுடைய சிற்றன்னை கைகைக்கு உரைத்து அப்போ உரைக்கிறார், உன் மகன் நாடாள வேண்டும். இந்த வரத்தை ராமன் யார் சொன்னால் கேட்பார், யார் சொன்னால் கேட்பார், கேட்டு விடுவார். அதனால உன் கணவரை நேற்று தினத்தில் காப்பாற்றிய உன் கணவர் சொன்னார், கைகை உனக்கு என்ன வேண்டுமோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என கேள் என்று உரைத்தார். இந்த சமயத்தை கேட்டு, இந்த கூனினுடைய வார்த்தையை கேட்டு என் தந்தையாரிடத்திலே கைகை ஓடி சென்று அண்ணா எனக்கு 2 வர வேண்டும் என்று கேட்டார். பெண்ணே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் என் தந்தையார். அப்போ உரைக்கிறார், என் சித்தன் என்ன உரைக்கிறார்? மன்னா, ராமன் 14 ஆண்டு கானகம் செல்ல வேண்டும், தான் பெற்ற பிள்ளை பரதன் நாடாள வேண்டும் என்று கேட்டார். அப்போது என் தந்தையார் மனவேதனையோடு விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம். அப்ப உடனே என் தந்தையார் மனவேதனை அடைந்து கேட்ட வரத்தை கொடுக்கவில்லையானாலும் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும், சண்டை வந்துடும். வருமா வராது? வரும். அதனால கட்டிய கணவர் என்ன செய்தார்? ராமன் மீது ஆசை என் தந்தையாருக்கு. ஆனால் ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் எடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது. அதனால உடனே என் தந்தையார் என்ன செய்தார்? கையை கேட்டபடி ராமன் 14 ஆண்டு வனம் கழிக்க வேண்டும், பரத நாடாள வேண்டும் என்று வளர்த்து கொடுத்து விட்டார். பரத்தை வாங்கி வந்து ஓடி வந்தவுடனே ராமா அப்படி என்று அழுக சிந்தனையோடு என்னை நாடி வந்தார். அதை ஏற்று நான் என்ன செய்தேன்? தாய்க்கு கஷ்டம் வந்திருந்தாலும் வளர்த்த தாய்க்கு கஷ்டம் வந்து விட்டால் அந்த கஷ்டத்துக்கு நான் பலனை கொடுக்க வேண்டும் நினைத்து என்னுடைய வளர்த்த தாய் கையை அழுகிறார் என்று வேதனையோடு அம்மா நடந்தது என்ன என்று அருகிலே சென்று கேட்டேன்.
அப்போது என்னுடைய சிற்றனை உரைத்தாள், ராமா உன் தந்தையார் ஒரே சத்திய வாக்கு கொடுத்து விட்டார். உனக்கு நாடு பட்டம் கிடையாதா? ராமன் நாடாள வேண்டும். பரதன் நாடாள வேண்டும், அதாவது நாடாள வேண்டும் என்று நினைத்த தந்தையார் மீண்டும் ராமன் காடாளனும் தான் பெற்ற பிள்ளை பரதன் நாடாள வேண்டும் என்று தந்தையார் வாக்கு கொடுத்து விட்டார். அப்படி என்று சொன்ன உடனே இதுதானே வேதனை, இதுதானே உன்னுடைய அந்தரங்கம், இதுதானே உன்னுடைய தந்தரம். இந்த ராமனை 14 ஆண்டு 14 மாதம் 14 நாள் 14 வாரம் 14 நாளிகை முடிந்தால் இந்த ராமன் நாடாளலாம். அதற்கு வரை காடாள வேண்டும், இந்த ராமன் காடாள வேண்டும் என்று கட்டளை. தந்தையார் சொல்லை மறக்க முடியுமா ஐயா? முடியுமா? அதனால இதுதானே பரதன் தானே நாடாள வேண்டும், அதுதானே உனது ஆசை. அப்படி என் தம்பி தானே ஆட்டை ஆளட்டும். அப்படி நான் என்ன செய்தேன், என்னுடைய ஆடை அபாரணங்கள் அத்தனையும் மறந்து ஆண் ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை, பொண்ணு ஆசை, பொருள் ஆசை, 5 ஆசையை மறந்து இந்த மரபுரி என்று சொல்லக்கூடிய இந்த ஆடை, இந்த ஆடை அணிந்து கானகபுரப்பட்டி. அப்போது எனக்கு துணைவியாக இருக்கக்கூடிய ஜானகி ஓடி வந்தார். மன்னா நீ எங்க போகிறாய் என்று கேட்டார். என் தந்தையார் கட்டளைப்படி நான் காட்டுக்கு போகிறேன் உரைத்தேன். அப்ப கானகம் சென்று விட்டார். ராமன் இல்லாத இடம் நரக இடம். அதனால ராமன் நீ எங்க இருக்கிறாயோ அதுதான் எனக்கு ஐயோ என்று ஜானகியின் பின்தொடர்ந்தார். நாங்கள் இருவரும் புறப்படுகிற நேரத்திலே தம்பி லட்சுமணன் ஓடி வந்து, அண்ணா எங்க போகிறாய் என்று கேட்டார். நான் தந்தையாருடைய கட்டளைப்படி நான் காரக புறப்படுகிறேன் உரைத்தேன். அப்ப என் தம்பியும் பின்தொடர்ந்தார். பாசம். ஆனால் 3 பேர்களும் தண்டகாரண்ய வனம் வந்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற வழிப்பாதையில ஓடி வருகிறார் அகத்திய மகாமுனிவர். ராமா எங்க செல்கிறாய்? நானும் கானக புறப்படுகிறேன். என்னுடைய சித்தனுடைய வார்த்தைப்படி என் தந்தையார் கொடுத்த வரத்தின்படி நான் கானக போகிறேன் உரைத்தேன். ராமா நீ வாழக்கூடிய இந்த 14 ஆண்டு கானகத்தில் இருக்கிற போது கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடம், அந்த இடத்தில் உயிர் பெற்று வாழ்வதற்கு ஒரு வழி கிடையாது. அதனால இதோ என்னுடைய வில்கனை இருக்கிறது, இதை பெற்றுக்கொண்டு கானகம் செல் என்று அகத்திய மகாமுனிவர் கொடுத்தது. இந்த வில்கனை இதை பெற்றுக்கொண்டு தண்டகாரண்ய வனத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன். நான் எத்தனை பேர்களோடு வந்தோம்? 3 பேர். ராமன் ஒருவன் இருக்கின்றேன். எனக்கு மனைவியாக என் பின்தொடர்ந்து வந்தாளே ஜானகி, அந்த ஜானகியாலை நான் அழைக்கிறேன். ஆகையினாலே அந்த ஜானகியை வளையாத வில்வளைத்து அந்த ஜனக மகாராஜன் மிதிலாபுரி சென்று அவளை எப்படி மறந்தேன்? எப்படிங்க? ஜனக மகாராஜனுக்கு பிள்ளையாக பிறந்த போது புரியல யார ஜானகி, அதாவது சீதை என்று சொல்வார்கள், ஜானகி என்று சொல்வார்கள். சீதை என்பது சித்திர மாதத்திலே அவள் பிறந்தபடியால் அந்த அம்மையாளுக்கு முதலே சீதை என்று சொன்னார்கள். ஜனக மகாராஜனுக்கு மகளாக பாவித்தபடியால் அந்த அம்மையாளுக்கு ஜானகி என்று சொல்வார்கள். அவள் பிறந்தது சித்திர மாதம். இந்த ராமன் பிறந்ததோ சித்திரை மாதம். சீதை கிடைத்ததோ சித்திர மாதம். இந்த ராமன் பிறந்த சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரம், கடக லக்கணம், வளர்ப்பிறை நவமி அன்றுதான் இந்த ராமன் ஜனித்தார். அதே நாளுதான் சீதையும் ஜனித்தார். எல்லோர்களை சொல்வார்கள், ஒரு வேலை நல்ல வேலை செய்கின்ற போது அஷ்டமியில செய்யக்கூடாது என்று சொல்வார்கள், நவமியில செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். இந்த ராமன் பிறந்தது நவமி, பகவானாக பிறந்தது அஷ்டமி. புரியுதையா? அதனாலே என்னுடைய மனைவியாக விளவன் ஜானகி அம்மையால் அப்புறத்தில் இருக்கிறார். நான் அழைத்தேன் என்று அழைத்து வந்தால் நான் எதற்காக வந்தேன் என்று விளக்கத்தை கொடுக்கிறேன். சென்று வா. இப்படியாக ராமபுரம் நான் மனைவியாகப்பட்ட சீதையை அழைக்க வீரேந்தர்பா
சுகமா இருப்பா. அம்மா மாவு அம்மா மாவுன்றமா என்ன அம்மா எப்பேற்பட்ட அம்மா வந்துறாங்க. டேய் இன்னும் அவங்க யாருன்னே சொல்லல. அம்மா மாவு நீ அப்படி வரியா? நீ வர என்ன நாளாகிட்டு உங்களை சந்தித்து. ஆமா வணக்கம்மா. ஆமா சரி செல்வனாக சுகமாகவே நீ நாள் பற்றி
பெற்று இறந்த செல்வத்தோடு ஆண்டவன் அருகிருந்து பெற்று அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருள் பெற்று நோயற்ற வாயோடு குறைவில்லாத செல்வத்தோடு சுகமா இருப்பான். இருக்கிற செல்வமே சின்ன பொண்ணா இருக்கும்போது பார்த்தேன். இப்ப யார கொஞ்சம் அவன் தான் கழுவி ஊத்துறான்னு ஒரு மருமூளை சம்பாதிச்சு 9 பல்லு போட்டு சின்னதா பார்த்தேன் சரி வாங்க அண்ணா. சிறந்தான பணிவான கோட்டான கோடி வணக்கம். என் வார்த்தை இருக்கப்பட சபை நோக்கத்தை பார்த்தால் இது எப்பேற்பட்ட சபை? அமைதியான சபை, திருவாகிய மகாலட்சுமி கடாட்சமுறை சபை. திருவாகிய மகாலட்சுமி கோபால சபை. ஆமையம்மா. இதுதான் ஒரு மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த கண்டாச்சிபுரம் வட்டத்தை அடுத்த நமக்கில்லா தாய் கிராமம் தாய் திருநாடு சொல்ல. இந்த இரு எதற்காக நாடகம் அப்பா? இது ஐயா சுப்பிரமணி கவுண்டர் மோட்ச தீப விழா. அதாவது சுப்பிரமணிய ஐயா இறந்ததை முன்னிட்டு அவருக்காகவே அன்று ஒரு நாள் இன்று ஒரு கூத்து. ஆமா இருந்தாலும் சொல்றேன். ஐயோ பாவம் யாரா துயரோ, ஐயோ பாவம் யாரா துயரோ, ஐயோ பாவம் யாரா துயரோ, ஐயோ பாவம் யாரா துயரோ. அகிலத்தில் உன்ன போல் அகிலத்தில் உன்ன போல் கண்டதும் இல்லை, அகிலத்தில் உன்ன போல் கண்டதும் இல்லை, அகிலத்தில் உன்ன போல் கண்டதும் இல்லை. பொய்யான வாழ்விதுவோம் ஐயா சுப்பிரமணியா, ஓய் மறந்தா சுடலகரை ஐயா சுப்பிரமணியா. பொய்யான வாழ்விதுவோம் ஐயா சுப்பிரமணியா, ஓய் மறந்தா சுடலகரை ஐயா சுப்பிரமணியா. ஐயா சுப்பிரமணியா, ஐயா ஐயோ பாவோ யாரா துயரோ, ஐயோ பாவம் யாரா துயரோ, ஐயோ பாவோ யாரா துயரோ, ஐயோ பாவம் யாரா துயரோ. அகிலத்தில் உன்ன போல் கண்டதும் இல்லை, அகிலத்தில் உன்னை போல் கண்டதும் இல்லை, அகிலத்தில் உன்ன போல் கண்டதும் இல்லை. அகிலத்தில் உன்னை போல் கண்டதும் இல்லை. பொய்யான வாழ்விதுவோம் ஐயா சுப்பிரமணியா, ஓய் மறந்தா சுடலகரை ஐயா சுப்பிரமணியா. பொய்யான வாழ்விதுவோ ஐயா சுப்பிரமணியா, ஓய் மறந்தா சுடலகரை ஐயா சுப்பிரமணியா. ஓ காலஞ்சென்ற புண்ணியவான் ஆமா. மறந்த மாமது ஐயா ஆமாங்க. அவர் எப்பேற்பட்ட குலத்தில் வந்தாரு? எப்பேற்பட்டாரு? ஐயா கவுண்டர் குலத்திலே வந்து உதித்தாயே, கவுண்டர் குலத்திலே வந்துதித்தாயே, கவுண்டர் குலத்திலே வந்து உதித்தாயே, கவுண்டர் குலத்திலே வந்துதித்தாயே, கண்ணனை போல பேரு பெற்றாயே, கண்ணனை போல பேரு பெற்றாயே, கண்ணனை போல பேரு பெற்றாயே. கண்ணனை போல பேரு பெற்றாயே. இது வாய்வோ இது வாய்வதுவோம் ஐயா சுப்பிரமணியா, வாழ்க்கை பயணம் முடிந்ததென்று ஐயா சுப்பிரமணியா. வாழ்வான வாழ்விதுவோ ஐயா சுப்பிரமணியா, வாழ்வான வாழ்விதுவோ ஐயா சுப்பிரமணியா. அப்பா சுப்பிரமணியப்பா, உன் மனைவி மக்களே தெருவில் விட்டாயே, மனைவி மக்களை பிரிந்து விட்டாயே, மனைவி மக்களே தெருவில் விட்டாயே, மனைவி மக்களை பிரிந்து விட்டாயே, பெற்ற பிள்ளையா தடுக்க விட்டாயே, பெற்ற பிள்ளையை தவிக்க விட்டாயே, பெற்ற பிள்ளையா தடுக்க விட்டாயே. பெற்ற பிள்ளையை தவிக்க விட்டாயே. ஆண்டவனின் சோதனையும் ஐயா சுப்பிரமணியா, ஓய் மறந்தா சுடலகரை ஐயா சுப்பிரமணியா. ஆண்டவனின் சோதனையோ ஐயா சுப்பிரமணியா, ஓய் மறைந்தா சுடலகரை ஐயா சுப்பிரமணியா. ஏம்மா, ராமதாசு, ஓ அதோ ஆமா. ஒரு மனிதன் பிறந்தார், பிறந்தார், சில காலம் வாழ்ந்தார், பிறந்தார், பிறகு இறந்தார். இறந்தார். தம்பி, ஓ மனிதனோட வாழ்க்கை 3 நாள் மட்டும்தான். 3 வரியிலே முடிச்சு வச்சுட்டான் மனித வாழ்க்கைய. ஆமா. ஆ. பிறக்கும் போது தாயோடைய பன்னீர் குடத்தை எடுத்து விட்டு ஆ. இந்த பாராய் உலகத்துக்கு வருகிறான். ஆமாம்மா. போகும்போது ஆ. கொல்லி குடத்தை போட்டு உடைச்சிட்டு ஓடிக்கிறோம். போறான். ஆமாம்மா. அப்போ என்ன எடுத்து போறான்? ஒண்ணு கிடையாது, வரும்போது ஒண்ணு கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஆமா. வரும்போது 2 கையும் அப்படியே இறுக்கி மூடிக்கினே வரான். ஏன்? குடிச்சுக்கின்னு வரான், அப்படி கட்டிமா வெளியே எல்லாரும் வர்றதுக்கு எண்டுதான் மொத்தமும் அப்படின்னு வரான். அங்கிருந்து போகும்போது போற கையை இப்படி வச்சு நீட்டி கட்டிடுறாங்க. இப்படிதான். ஏன் தெரியுமா அது? ஏன்? தாயோடைய அங்கத்துல 10 மாதம் 300 நாள் கர்ப்பத்தின் வயல் யோனி வயல் பிறக்கும் போது என் தாயோட அங்கத்துல நான் ஒன்றுமே கொண்டு வரல. அப்படி 2 கரத்து மூடி கொண்டு வருகிறானா மனிதன். ஆமா. அப்போ வாழ்ந்து
மறந்து இந்த உடலை காத்துறது எவ்வளவு சம்பாதிக்கலாம்? ஆமாமா. ஆட்டை சம்பாதிக்கலாம், மாட்டை சம்பாதிக்கலாம், சொத்து சம்பாதிக்கலாம், அனைத்தும் சம்பாதிக்கலாம். ஆமா, பொண்டாட்டி தம்பி கிட்ட விட்டு கூட 2 இடத்துக்கு மாடி கட்டுறானுவா. இதேதான் சொல்லிக்கிறான் அவங்க. வேற நான் வீட்டு போய் சொல்லிட்டு வீடியோ ஓடி நடத்துற பையன் வேற மல்லி கருக்கலாம் மரியாதை மட்டும் மரும ஓட்டலாம் போகாத வீடியோ. அவன் கறி கிடறான், அவனுக்கு என்ன கிடக்கு பள்ளி பத்தி அவனுக்கு லைனா போயிரு. அப்போ ஆமா போகும்போது வரும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. நான் போகும்போது ஒண்ணுமே எடுத்து போலன்னு சொல்லிட்டு 2 கரத்தை விருத்து கொண்டு போகிறானா. அப்பேற்பட்ட மருந்த மாமேத் ஐயா இறந்தது முன்னிட்டு அவருக்காக என்று ஒரு நாள் கூத்து. ஆமா ஆமா. அப்படினாலும் அமர்ந்திருக்கிற தாய் தந்தையுடைய பாதத்துக்கும் என்ற புண்ணியவான் மறந்த மாமேத் ஐயா